ஓம் நமச்சிவாயா. மகர ராசிக்காரர்களே, இந்த மாதம் பணக்கார யோகம் உச்சத்தில் உள்ளது. செல்வத்தின் கதவுகள் தாமாகவே திறக்கும். அதாவது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு மராத்தான் ஓட்டம் போன்றது. வேகமாக ஓடுவதில்லை, ஆனால் ஒவ்வொரு அடி உறுதியானது. யாராவது இவர்களை பின்னுக்கு தள்ள முயன்றாலும் இவர்களின் மனதை உடைக்க முடியாது. ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்காக பல வருடங்களாக போராடியும் விடமாட்டார்கள். அவர்களின் மனதில் ஒரு சொல்லே எழுதப்பட்டுள்ளது, நிறைவேற்ற வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் அந்த எதிர்மறைகள் அவர்களை அசைக்காது, மாறாக இன்னும் பலமாக உருவாக்கும். அவர்கள் விழும்போது கூட விழுந்த இடத்திலிருந்தே கல்லடை போல உறுதியாக எழுந்து நிற்பார்கள். மகரத்தின் வலிமை அமைதியாக இருக்கும், ஆனால் நெருக்கடி வந்தால் அது எரிமலை வெடிப்பதைப் போல வெளிப்படும். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் எவ்வளவு இளமையாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கும் பொறுப்பு உணர்வு அவர்களை பெரியவர்களாகவே காட்டும். சிறிய விஷயங்களுக்கும் கவனம், செயல்களில் ஒழுங்கு, நேரத்தில் சிந்தனை, ஆல் தேஸ் ஆர் நேச்சுரல் ஃபார் தெம். பிறர் தங்களின் பொறுப்புகளை அலட்சியமாக பார்க்கும் போது மகரம் ராசிக்காரர்களுக்கு அது புரியாது. காரணம், அவர்கள் எந்த விஷயத்தையும் மிக நேர்மையாக அணுகுவார்கள். இவர்களை எந்த துறையில் வைத்தாலும் மிக விரைவில் உயர்ந்த பதவிக்கு செல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் குழுவை வழிநடத்த தெரியும், முடிவெடுக்க தெரியும், பொறுப்புகளை சரியான நேரத்தில் நிறைவேற்ற தெரியும். அவர்களின் வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாது. மேலும் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் அமைதியாக, சீராக, சமநிலையை தெரிந்தாலும் அவர்களுடைய உள்ள மிகப்பெரிய ஆசைகள், கனவுகள், முக்கிய முடிவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் வெளியில் வெளிப்படுத்துவதில்லை, ஆனால் அவர்கள் மனம் தினமும் நூற்றுக்கணக்கான திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். அவர்களின் சிரிப்பு கூட மெதுவானது, ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு பெரும் காற்றழுத்தம் போல் ஆற்றல் இருக்கு என்பதை கருதவே முடியாது. அவர்கள் சொல்லாமல் செய்யும் மனிதர்கள், செயல் அவர்களின் குரல், சாதிப்பதே அவர்களின் பதில். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் ஆசைகள் மிகப்பெரியது. அவர்கள் எப்போதும் சாதாரணம் பற்றி யோசிக்க மாட்டார்கள். உயர்வு வேண்டும், வெற்றி வேண்டும், மேலே செல்ல வேண்டும், இது அவர்களின் மூச்சில், இரத்தத்தில் கலந்து இருக்கும். ஆனால் அவர்கள் இந்த ஆசைகளை யாரிடமும் பெருமையாக சொல்ல மாட்டார்கள். அவர்கள் செய்யும் வரை அமைதியாக இருப்பார்கள். பல வருடங்களாக கிடைத்த அனுபவங்கள், கஷ்டங்கள், தோல்விகள் அனைத்தையும் அவர்கள் படிக்கலாக பயன்படுத்துவார்கள். அந்த படிக்காலம் அவர்களை வாழ்நாளில் மிக உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்று நிறுத்தும். மேலும் வேலைக்கு வந்தால் மகரம் ராசிக்காரர்கள் உலகமே கற்றுக்கொள்ள வேண்டிய முன் உதாரணம். அவர்கள் ஒரே விஷயத்தை 14 முறை மீண்டும் செய்ய தயங்க மாட்டார்கள். முக்கியமான ஒன்றை அடைய வேண்டும் என்றால் நிறைய நாட்களாக ஓய்வெடுக்காமல் உழைத்து விடுவார்கள். பிறர் ஆவலாக நினைக்கும் வெற்றி இவர்கள் அமைதியாக உழைக்கும் போது கைகளில் வரக்கூடியது. வேலைக்கான பற்றும் தன்னம்பிக்கையும் பயமில்லாத முயற்சிகளும் இவர்களை தடுக்க முடியாத சக்தியாக மாற்றும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களிடம் நம்பிக்கை பெறுவது எளிதல்ல. அவர்கள் அனைவரையும் எளிதில் உள்ளத்திற்கு வாங்க மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பத் தொடங்கினால் அந்த நம்பிக்கையை பாதுகாக்க தங்கள் உயிரையே கொடுத்து விடுவார்கள். அவர்கள் நட்பில், காதலில், குடும்பத்தில் மிகவும் விசுவாசமானவர். ஆனால் யாராவது அவர்களின் நம்பிக்கையை உடைத்து விட்டால் அவர்கள் அந்த மனிதரை எப்போதுமே மனதிலிருந்து நீக்கி விடுவார்கள். திரும்பி பார்க்கவும் மாட்டார்கள். இது அவர்களின் வலிமையும் பலருக்கு பயமாக இருப்பதற்கான காரணமும் இருக்கிறது. மேலும் இந்த ராசி ஓப்பன் ரொமான்ஸ் செய்யும் ராசி அல்ல. அவர்கள் வெளியில் அன்பை காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அன்பு மிகவும் ஆழமானது, மிகவும் பாதுகாப்பானது. யாரையாவது நேசித்தால் அந்த நபரின் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து அவரின் மனநிலையை புரிந்து கொண்டு அவரை பாதுகாப்பாக வைத்திருக்க முயல்வார்கள். இது சூட் செய்யும் லவ் அல்ல, இது சோல் லெவல் லவ். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு பெரும் நேரம் எடுக்கும். ஆரம்பத்தில் வாழ்க்கை சுமையாக தோன்றும். கஷ்டம், தோல்வி, தடைகள், சோதனைகள் இவை இவர்களுக்கு சாதாரணம். ஆனால் இந்த அடிகள் அவர்களை நிறுத்துவதற்கல்ல, அவர்களை 1000 மடங்கு வலிமை உடையவர்களாக மாற்றுவதற்காக. வாழ்க்கையில் 30லிருந்து 35 வயதுக்கு பின் மகரம் ராசிக்காரர்கள் பெரிய உயரத்திற்கு செல்வார்கள். அந்த உயரத்தை யாரும் குறைக்க முடியாது. அவர்கள் அடைந்துவிடும் வெற்றி அது அவ்வளவு நிலையானது. அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமாக இருக்கும். கடந்த காலங்களில் இழந்தவற்றை இந்த முறை மீட்பீர்கள். சொந்த வீடு கனவு நனவாகும். நிலம், வீடு, வண்டி, வாகனம், தங்கம், வைரம், வெள்ளி, நகை உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை உண்டு. உங்கள் மனதிற்கு பிடித்தபடியான வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வீர்கள். முதலீடுகளில் பல மடங்கு லாபங்கள் அதிகரிக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். சுபகாரிய தடைகள் விலகும்.
திருமணம் ஆகாதவர்களுக்கு வீடு தேடி நல்ல செய்தி வரும். குழந்தை பாக்கிய முயற்சியில் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகி மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள். குடும்பத்தில் புதியவர்கள் வருகை உறுதியாக இருக்கும். மேலும் பழைய வீடுகளில் புனரமைப்பு பணி மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற பதவி உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரம் கிடைக்கும். கலை ஊடகம் துறையினருக்கு விருது உள்ளிட்டவை தேடி வந்து பெயர் புகழ் அதிகரிக்கும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். குழப்பம் சோம்பல் எல்லாம் நீங்கி மனதில் புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். எல்லா காரியங்களிலும் தெளிவான திட்டமுடன் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் கடினமான உழைப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு பணியில் முன்னேற்றம் உண்டு. அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து வருவோருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி உண்டு. மனதிற்கு பிடித்த நீண்ட காலமாக திட்டமிட்ட பொருட்களை வாங்குவது பயணம் செய்வது இருக்கும். சிலர் அடிமை தொழிலில் இருந்து விலகி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஸ்டார்ட் அப் தொழிலில் அமோகமான வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் கவனம் வேண்டும். ராகவேந்திரர் வழிபாடு ரணங்களை குறைக்கும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இதுவரை இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உத்தியோகம் தொழிலில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். நரம்பு கோளாறுகள் முதுகு தண்டுவட கோளாறுகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவெடுக்காது. பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். இது முக்கியமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். குரு வக்கரமாக உச்சஸ்தானத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவது புதிய வியாபாரம் தொடங்கும் யோகங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மார்பகம் சார்ந்த பிரச்சனை ஹார்மோன் குறைபாடுகள் போன்றவை ஏற்படும். சனி வக்கரத்தில் அமர்ந்திருப்பதால் நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் தெளிவு பெறுவீர்கள். அதுவரை எல்லா விஷயங்களிலும் சந்தேகம் ஏற்படும். மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். டென்ஷன் குறையும். குரு உங்கள் ராசி லக்னத்தை பார்ப்பதால் மகரத்திற்கு யோகமான காலகட்டமாக ஆரம்பமாகி விட்டது. செவ்வாய் உச்சமடைவதால் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது நண்பர்கள் சகோதரரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பஞ்சாயத்துகளில் ஜெயிப்பீர்கள். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் தன் வீட்டில் உட்கார்ந்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வேலையில் பெரிய இடத்தில் இருப்பீர்கள். எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருப்பதால் கவனம் தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி மகரத்திற்கு டாப் கிளாஸ் யோகமாக இருக்கும். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் மிக குறைவாக பேசுவார்கள். அவர்கள் பேச்சுக்கு மதிப்புள்ளது. ஆனால் அதை சிக்கனமாக பயன்படுத்துவார்கள். பலர் அவர்கள் குளிர்ச்சியாக நடக்கிறார்கள் என்று தவறாக நினைப்பார்கள். ஆனால் உண்மை இது. இவர்கள் பேசுவதை காட்டிலும் செயல்களை அதிகம் நம்புகிறார்கள். பெரிய திட்டங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவுகள் மனதை குலைக்கும் கனவுகள் இதையெல்லாம் அவர்கள் உள்ளுக்குள் அமைதியாக கட்டி எழுப்புவார்கள். எந்த பதட்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். அதனால் அவர்கள் ஸ்டோன் ஃபேஸ்டு என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்புலத்தில் ஒரு எரிவெறி நிறைந்த முயற்சியின் ஆற்றல் இருக்கும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம் வரும். மற்ற ராசிகளுக்கு ஒப்பிடும் போது இவர்களுக்கு வரும் சிக்கல்கள் இரட்டிப்பு. ஆனால் இதுதான் இவர்களின் அழகு. ஒருவரை உருவாக்கும் அதிபரின் சனி இவர்களின் வாழ்க்கையை ஆரம்பத்தில் கடினமாக்கி பின்னர் வலிமை மிகுந்த வீரர்களாக மாற்றிவிடும். இவர்களுக்கு விழுந்தாலும் எழும் தைரியம், காயம் இருந்தாலும் நடக்கும் மனவீரியம், கவலை இருந்தாலும் சிரித்து தாங்கும் மனநிலை இவை யாரிடமும் காண முடியாத அற்புதமான தன்மைகள். கஷ்டங்கள் வந்து இவர்களை உடைக்காது. அது அவர்களை ஷார்ப் ஸ்போக்கஸ்ட் அன்ஸ்டார்டபிள் ஆக்கிவிடும். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் செய்யும் வேலைக்கு முன்னரே அதன் முழு பாதையை வரைந்து வைக்கிறார்கள். அவர்களுடைய மூளை ஒரு ஆர்கிடெக்சர் மேப் போல இருக்கும். எது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், எதை எதற்கு இணைக்க வேண்டும், எந்த வழி வேகமானது, எந்த மூலையில் அபாயம் என அனைத்தையும் ஆய்வு செய்து கொண்டுதான் ஒரு முடிவை எடுப்பார்கள். அதனால் இவர்களின் வேலைகள் பெரும்பாலும் வெற்றி பெறும். இவர்களுக்கு கணக்கு அனுபவம் திட்டம் என்ற 3 சமமாக இருக்கும். பிறர் எதிர்பார்க்காத நேரத்தில் இவர்கள் அமைதியாக வெற்றி கொள்வார்கள். அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் விரைவும் இல்லை அவசரமும் இல்லை. அவர்கள் நிதானமாக ஆழமாக எச்சரிக்கையாக ஒவ்வொரு படிப்பையும் எடுப்பார்கள்.
எடுக்கும் ஒரு முடிவே பல வருடங்களுக்கு பலனளிக்கும். இந்த பொறுமை பிறருக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அது இவர்களுக்கு பிறவித்தன்மை. ஒரே மனதில் இருந்தால் ஆண்டுகள் காத்திருந்தும் அவர்களின் கனவை அடைந்து விடுவார்கள். யாரும் இவர்கள் பொறுமைக்கு அளவிட முடியாது. வாழ்க்கை எவ்வளவு காலம் தாமதமாக பெருமையை கொடுத்தாலும் மகரம் நிச்சயமாக அந்த பெருமையை அடைந்து விடுவார்கள். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் காதலிப்பது மிகவும் ஆழமாக. அவர்கள் உங்களை ஓப்பனாக பற்றி பேச மாட்டார்கள். பட் they will show their love in action. நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? அவர்கள் உங்கள் வேலைகளை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் மன உளைச்சலில் உள்ளீர்களா? அவர்கள் அமைதியாக உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். நீங்கள் விழுந்தீர்களா? முதலில் பிடித்து எழுப்புவார்கள். அவர்கள் காட்டும் காதல் ஷூட் செய்யும் லவ் அல்ல. அது ஒரு நிழல் போல உங்களை எப்போதும் காத்திருக்கும் பாதுகாப்பு. அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஸ்லோ ஷாட், அதாவது 28 வயதிலிருந்து 30 வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை உயர்த்த கட்டம் எட்டத் தொடங்கும். அவர்கள் படிப்பில், தொழிலில், பணத்தில், மதிப்பில், குடும்ப நிலையிலும் படிப்படியாக உயரம் காண்பார்கள். சனி அவர்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்து பின்னாளில் செல்வம் செழிப்பும் கொடுத்து பாராட்டுகிறது. இதனால் மகரம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் 40 வயதிற்கு பிறகு அதிகமான சாதனைகளை அடைகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் கிரௌடில் கலந்து போகிறவர்கள் அல்ல. அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் நடை, அவர்களின் கட்டுப்பாடு, அவர்களின் அமைதி, அவர்களின் பார்வை எல்லாம் அவர்களை லீடர் போல காட்டும். அவர்கள் பேசுவதற்கு முன் பலர் அவர்களை மதிப்பார்கள். ஒருவர் மகர ராசிக்காரனின் அருகில் இருந்தால் அவர்களுடைய கம்பீரத்தை உடனே உணர முடியும். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய பொறுப்புக்கல்லாக பார்க்கிறவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கையை ஒரு மலை உச்சியை அடைவது போல ஒவ்வொரு படியும் நிதானமாக கணக்கிட்டு முயற்சியுடன் மன உறுதியுடன் முன்னேறும் ஆன்மாக்கள். இவர்களின் இதயத்திற்குள் பதிந்திருக்கும் அமைதி, ஆழம், அமைதியான ஆளுமை என்பவை வெளியில் தெரியாது. ஆனால் நெருக்கமாக அறிந்தவர்களுக்கு மட்டுமே மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான பிரகாசம் தெரியும். அவர்கள் ஒரு சொல்லை கூட வெறுமனே சொல்ல மாட்டார்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் அனுபவமும் அறிவும் கூர்மையான கவனமும் இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் எப்போதுமே வாழ்க்கையை மிகப்பெரிய பொறுப்பு நிறைந்த மேடை என்று பார்க்கிறார்கள். எவ்வளவு பெரிய சுமை இருந்தாலும் அதை தோளில் சுமந்து செல்லும் துணிச்சலுடையவர்கள். வேலை, குடும்பம், உறவுகள், நட்பு ஒவ்வொன்றையும் சமநிலையுடன் நடத்தும் திறமை இவர்களுக்கு பிறவி குணம். மற்றவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் உள்ளுக்குள் ஒரு ரகசிய திட்ட வரிசையை வைத்திருப்பார்கள். அந்த திட்டத்தை தினமும் சற்று நிஜமாக்கி கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையை ஒரே அடியில் மாற்றும் மனிதர்கள் அல்ல, நெளிவான வழியில் நிச்சயமாக முன்னேறும் வீரர்கள். மகரம் ராசிக்காரர்களின் மனசு மிகவும் ஆழமானது. வெளியில் பார்த்தால் அவர்கள் குளிர்ச்சியாக, அமைதியாக, அதிக உணர்ச்சிகளை காட்டாதவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஒரு பெரிய உலகை வைத்திருக்கிறார்கள். வலிமையான கனவுகள், சீரிய எண்ணங்கள், கடமை உணர்வு, ஒருவர் மீதான நம்பிக்கை, ஆல் தஸ் ஆர் டீப்லி ரூடட். ஆனால் அவர்கள் நம்பிக்கை ஒருவர் மேல் வந்துவிட்டால் அந்த நபருக்காக மலை கூட நகர்த்தி விடுவார்கள். ஆனால் நம்பிக்கை உடைந்துவிட்டால் அந்த கதவை அவர்கள் மீண்டும் ஒருபோதும் திறப்பதில்லை. வேலைகளில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் பிரகாசமான கலைஞர்கள். எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் உச்சத்தில் தான் இருப்பார்கள். ஒழுங்கு, கட்டுப்பாடு, கணக்குப்படுத்துதல், நிதானம். இதனால் இவர்களின் ஃபேக்போன் அவர்கள் வேலைக்கு கொடுக்கும் அர்ப்பணிப்பு மற்றவர்களுக்கு படிப்பாக இருக்கும். தாமதமாக வருவது இவர்களின் பழக்கம் அல்ல. தாமதமாக வருபவர்கள் இவர்களின் விருப்பமும் அல்ல. எல்லாவற்றையும் நேர்மையுடனும் நுட்பமுடனும் செய்யும் குணம் இவர்களை எதிரொலிக்கும் வெற்றியின் வடிவமாகவே மாற்றுகிறது. மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உணர்ச்சிகளை காட்டாமல் இருந்தாலும் அவர்கள் யாரையேனும் நேசித்துவிட்டால் அந்த அன்பு பாறை போல உறுதியானது. வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் அந்த பாசம், கவலை, கரிசனம் அலை போன்று பரவி இருக்கும். அவர்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாமல் செயலில் காட்டுபவர்கள். அவர்கள் அருகில் வந்தால் பாதுகாப்பு கிடைக்கிறது. அவர்கள் நீங்கினால் வெறுமை தெரியும். அவர்களின் அன்பு வெகுவாக ஆழமானது, ஆனால் மிகச் சொற்பம். மகரம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை எப்போதுமே தங்களின் கண்களில் வைத்துக்கொண்டு ஓடுவார்கள். இன்றைய தியாகம் நாளைய மேடை என்பதை கண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் எதை சமாளிக்கிறார்களோ, எதை சம்பாதிக்கிறார்களோ அது தங்கள் உழைப்பால் மட்டுமே. ஆதரவில்லாமல் மலை ஏறிய அனுபவம் இவர்களுக்கு பொதுவானது. ஆனால் அந்த மலை உச்சியில் நின்ற போது அவர்கள் மிகுந்த அமைதியுடன் சிரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் வெற்றியை வெளிக்காட்டுவதற்காக அல்ல, உள்ளுக்குள் நிறைவடைவதற்காகவே வாழ்கிறார்கள். அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைமையும் ஒவ்வொரு பாடமாக, ஒரு பொறுப்பாகவும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பாதையாகவும் பார்க்கிறார்கள்.
மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் சலிப்படைய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மனதில் எப்போதுமே ஒரு எதிர்கால திட்டம், உயர்ந்த இலக்கு, அடைய வேண்டிய உச்சி இருக்கும். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட மகரம் ராசிக்காரர்களின் மனம் வேலை செய்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் எப்படி மேம்படுத்தலாம், அடுத்த 8வது என்ன என்ற கேள்விகள் அவர்களை 24 மணி நேரமும் சுற்றி வருவது போல இந்த ஆழமான சிந்தனை இவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக்கும். மகரம் ராசிக்காரர்கள் மைல்கல் அமைப்பதில் வல்லவர்கள். சிறியது முதல் பெரியது வரை அவர்கள் எதையும் சின்ன சின்ன இலக்குகளாக பிடித்து சாதிப்பார்கள். ஒரு பெரிய திட்டத்தை ஒரே நாளில் முடிக்க முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு அங்குலமாக முன்னேறினாலும் அது ஒரு நாள் முழுமையான சாதனையாக மாறும் என்பதை அவர்களே நன்கறிவார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை வெற்றி என்ற வார்த்தையுடன் தொடங்கி நிறைவு என்ற வார்த்தையுடன் முடிவடைகிறது. மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை பற்றி ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் எப்போது பேசுகிறார்களோ அப்போது அந்த சொற்கள் மிகவும் எடையுடையவை. ஒவ்வொரு வார்த்தையிலும் அனுபவம், பயிற்சி, நிதானம், தர்க்கம் கலந்திருக்கும். அவர்கள் எதையும் அதிதீவிரமாக செய்ய மாட்டார்கள். காதல் கூட இவர்களுக்கு ஒரு ஆழமான பயணம். ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அவர்கள் அந்த நபரின் மனநிலை, குணம், நிலைத்தன்மை, பற்றுச்சொல், உண்மைத்தன்மை எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து முடிவு செய்வார்கள். அவர்கள் உள்ளுக்குள் மாறி மாறி உணர்ச்சிகளை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் வெளியில் அதை யாருமே உணர முடியாது. அதுதான் அவர்களுடைய மர்மம். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பழைய காலத்தை மிகுந்த மதிப்புடன் நினைவில் வைத்திருப்பவர்கள். அவர்கள் அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. யாராவது அவர்களை காயப்படுத்தினால் அந்த வழியும் அந்த நபரும் மெதுவாக அவர்கள் வாழ்விலிருந்து விலகி போகும். அவர்கள் எதிர்மனையானவர்களை மெல்ல மெல்ல எந்த சத்தமும் இல்லாமல், எந்த சண்டையும் இல்லாமல் தங்கள் பாதையிலிருந்து தள்ளி விடுவார்கள். அவர்களின் அமைதி கூட ஒரு சக்தி. அவர்கள் எதையும் குரல் கொடுத்து நிரூபிக்க மாட்டார்கள், பணியாகவே நிரூபிப்பார்கள். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை பற்றி மிகுந்த பொறுப்புடன் இருப்பார்கள். அவர்கள் வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் சம்பாதிப்பது பல வருடங்களின் உழைப்பாலும் தியாகத்தாலும். அதனால் அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு சொத்தும், ஒவ்வொரு செல்வமும் அவர்களுக்கு உள்ள கண் பெருமைகளையும் பாதுகாப்பையும் தரும். நான் இங்கே வர நான் தனியாக உழைத்தேன் என்ற உணர்வு அவர்களுக்கு மிகப்பெரிய பெருங்கடல் கிடைக்கிறது. இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு பயணம் உள்ளது, ஒரு கனவு, ஒரு உச்சி. அதை அடைய செல்லும் ஒரே சக்தி அவர்களின் மன உறுதி. மகரம் ராசிக்காரர்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையின் எல்லா பெரிய கட்டங்களும் மெதுவாக ஆனால் மிகவும் வலிமையாக உருவாகும். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் இருக்கும் மறைந்த சக்தி என்பது அவர்களின் அமைதிக்குள் பதிந்திருக்கும் தீ. அவர்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் அவர்களின் இலக்குகள் ஒரு எரிமலை போல உள்ளுக்குள் கொளுத்தி கொண்டே இருக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளையும் மிக துல்லியமாக கணக்கிடுவார்கள். உலகம் எந்த புயலையும் காட்டட்டும், அவர்கள் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு நிலையான திட்டம் இருக்கும். இது எனக்காக விழுந்தது, இதை நான் எப்படி ஒரு வாய்ப்பாக மாற்றுவேன் என்ற கேள்வி இவர்களின் மனதில் எப்போதுமே செயல்படும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு தடையை கூட முன்னேறும் ஒரு படிக்கட்டாக மாற்றுவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் அன்பிலும் உறவுகளிலும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் இருப்பார்கள். அவர்கள் யாரையும் எளிதில் தங்கள் மனதில் அனுபவிப்பதில்லை. ஆனால் ஒருவரை ஏற்றுக்கொண்டதும் அந்த உறவை பராமரிப்பதில் அவர்கள் காட்டும் நுணுக்கமும் பொறுப்பும் மலைக்க வைக்கும். அவர்கள் திறமையாக அன்பு காட்டாதவர்கள் போல தோன்றலாம். ஆனால் அவர்களின் இரகசிய பாசம் நீரோட்டம் போல ஆழமாக இருக்கும். அவர்கள் ஒரு உறவை உருவாக்குவதில்லை, ஒரு புனித பிணைப்பை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அன்பு வார்த்தைகளில் அல்ல, செயல்களில் வெளிப்படும் அன்பு. மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் யாரையும் நிழல் போல தாங்கி கொண்டு செல்ல மாட்டார்கள். ஒருவர் அவர்களின் வாழ்க்கையில் வந்தால் அவர் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களின் குணத்தில் இருக்கும் ஒரு நிழல் குணம். அவர்கள் தாமே உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடன் இருப்பவர்களையும் உயர்த்துவார்கள். அவர்களின் அருகில் இருந்தால் யாருக்கும் பாதுகாப்பு, நம்பிக்கை, நிலைத்தன்மை என்ற 3 தூண்களும் கிடைக்கும். ஆனால் இவையெல்லாம் கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் கடுமையாக உழைத்து தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்திலிருந்து மிக ஆழமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தவறுகளை ஒருபோதும் மறுப்பதில்லை, அதிலிருந்து பாடம் எடுப்பார்கள். அதனால்தான் அவர்கள் 2வது தவறுகளை எப்போதும் தவிர்ப்பார்கள். ஒருவரால் வஞ்சிக்கப்பட்டால் அவர்கள் மனதில் ஒரு கதவை மூடி விடுவார்கள். அந்த கதவு மீண்டும் ஒருபோதும் திறக்காது. அவர்கள் பழிவாங்க மாட்டார்கள். ஆனால் அந்த நபருக்கு தங்கள் வாழ்க்கையில் இடமில்லை என்பதை அமைதியாக உணர்த்துவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் தொழில்துறையில் ஒரு சிறப்பு. அவர்கள் எதையும் தொற்றினாலும் அதை வளர்ந்தே தீருவார்கள். அவர்கள் வியாபாரம் தொடங்கினால் மெதுவாகவும் வலிமையாகவும் வளர்ச்சி பெறும். அவர்கள் ஒரு வேலை எடுத்தால் அந்த நிறுவனத்தின் முதுகெலும்பாக மாறுவார்கள். அவர்கள் ஒரு பொறுப்பு எடுத்தால் அதை தங்கள் உயிர் போல
கவனித்துக் கொள்ளுவார்கள். அவர்கள் ஒரு கனவு வைத்திருந்தால் அதற்காக வருடங்கள், தசாப்தங்கள் என தொடர்ந்து உழைப்பார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளுக்குள் ஒரு பெரும் பேரரசு உருவாகி கொண்டே இருக்கும். அவர்கள் யாருக்கும் தெரியாமலும் சாம்ராஜ்யத்தை கட்டும் அரசர்கள். அவர்களின் வெற்றிக்கு குரல் இல்லை, காட்சிகள் இல்லை, ஆனால் தாக்கம் மட்டுமே இருக்கும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒரு புனிதமான அமைதியும் ஓரளவு ரகசியமும் அதிகமான பொறுப்பும் கலந்து கிடைக்கும். இவர்களுடைய ஆன்மா சாதாரணமாக பிறக்கவில்லை. பிறப்பு முதலே ஒரு பாரம், ஒரு நோக்கம், ஒரு உயர்வை தாங்கியபடி பிறந்தவர்கள். மற்ற ராசிகளில் இல்லாத ஒரு விஷயம் மகரம் ராசியில் உள்ளது. நேரம் இவர்களுடன் கைகோர்க்கிறது. மற்றவர்களுக்கு வரும் அதிர்ஷ்டம் எப்போதோ ஒரு திடீர் அலை போல வரும். மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாகவும் வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருப்பதற்காகவும் கிடைக்கும். இவர்களுக்கு ஆரம்பம் எப்போதும் கடினம், கஷ்டங்கள் ஒரு மழை போல அவர்கள் மீது பெய்யும். ஆனால் இந்த ராசிக்காரர்களின் வலிமை என்னவென்றால் ஒவ்வொரு தடையும் அவர்களை ஓரளவு காயப்படுத்தலாம், ஆனால் உடைக்க முடியாது. அவர்கள் விழுந்தாலும் அது ஒரே முறைதான். மீண்டும் எழும்பும் போது மிகப்பெரிய படியாக எழுவார்கள். அவர்கள் எத்தனையோ காயங்களோ எத்தனை தடைகளோ இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் இறுதியில் வெற்றி பெறும் ராசி என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த ராசியின் பின்னால் ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது போல அவர்கள் விழும்போது தள்ளும், ஆனால் உயர்வதற்கு உதவும். மேலும் இந்த ராசிக்காரர்களின் மனதிலே ஒரு பழமையான ஞானம் நிறைந்திருக்கிறது. பிறவியிலேயே வயதாக இருப்பதைப் போல அவர்கள் சிறு வயதிலிருந்தே பெரியவர்களின் சிந்தனையோடு இருப்பார்கள். அவர்கள் எதை முடிவு செய்தாலும் அது உணர்ச்சி அடிப்படையில் அல்ல. மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பற்றி இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், மகரம் ராசிக்காரர்களின் பயணம் ஒரு மர்மமான பயணம். வெளியில் அமைதி, உள்ளே தீ. வெளியில் சாதாரணம், உள்ளே பேரரசு. வெளியில் நிதானம், உள்ளே வெற்றியின் காற்று. சரி, ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.